தர இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, பத்மபூஷன் கேப்டன் அவர்கள் டெல்லியில அவார்டு வாங்குறப்போ டெல்லி தமிழ் சங்கத்திற்கு பாராட்டு விழா நடத்துறாங்க. அன்னைக்கு தமிழ் சங்கத்தில் நான் வாக்குறுதி கொடுத்தேன். இனி ஒவ்வொரு ஆண்டும் கேப்டன் பிறந்தநாள் அன்னைக்கு நிச்சயமாக டெல்லி தமிழ் சங்கத்திற்கு கட்சியின் சார்பாக 1 லட்சம் ரூபாய் வழங்குவோம் என்று சொன்னோம். அது வகையில் இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் நம்ம கொடுத்திருக்கிறோம். அதன் மூலம் பல்வேறு மாணவர்களுக்கு இன்னைக்கு நலத்திட்ட உதவிகளை டெல்லியில தர இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நாட்டோட மரம் பனை மரம், அந்த பனை விதைகளையுமே இன்னைக்கு நாம தர இருக்கிறோம். இன்னைக்கு வருகின்ற அனைவருக்குமே அன்னதானத்தை தலைமை கழகத்தில் தர இருக்கிறோம். தலைமை கழகம் மட்டும் கிடையாது, இன்னைக்கு தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டம், ஒன்றியம், நகரம், பேரூர், ஊராட்சி கிளைக்கழகங்கள் வரை கேப்டன் புகைப்படத்தை வைத்து தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு அன்னதானங்களும் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கும் எங்களுடைய கழகத்தினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறோம். இன்னைக்கு ஏறக்குறைய 25 லட்சம் பேருக்கு தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு அன்னதானமும் நலத்திட்ட உதவிகளும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன். கேப்டன் எப்பொழுதுமே அன்னதானத்தை வலியுறுத்தியவர். எனவே அவர் அன்னதான பிரபுவாகவே இருந்தாலும் மறைந்தாலும் மக்களுக்கு இன்னைக்கு அன்னதானத்தை அவர் கொடுத்தவர். எனவே அவருடைய பிறந்தநாள் இனி வறுமை ஒழிப்பு தினமாக, அன்னதான தினமாக நிச்சயமாக கடைபிடிக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, தலைவர் எப்பொழுதுமே சொல்வது போல தமிழன் என்று சொல்லடா, அதே போல இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே என்று கூறி நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து தலைவர் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்வோம். கேப்டன் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். கேப்டன் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். கேப்டன் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை ஒட்டுமொத்த மக்கள் சார்பாக தெரிவித்துக் கொண்டு, வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதுவும் சேர்த்து எல்லா மைக்கும் சொல்லிட்டேன். நீ உட்காந்து எடுத்துருவாங்க. ஃபோன் டவுன் பண்ணுங்க.